Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க. ரஷ்யா யூசஸ் ஒரெஷ்னிக் மிசைல் இன் அட்டாக் ஆன் கியைவ், 4 killed. ஸோ உங்களுக்கு மிசைல்ஸோட நேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் ரஷ்யா யுக்ரைன் வாரில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யூஎஸ் இரான் இஸ்ரேல் வாரில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் அண்ட் அகைன் யூபிஎஸ்சியில் உங்களுக்கு மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் பற்றி கூட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட இப்போது ட்ரோன் ஸ்வார்ம்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுவுமே நமக்கு ரஷ்யா யுக்ரைன் வாரில் வந்து யூஸ் பண்ணது தான். ஓகே, ஸோ இப்போது நமக்கு ரஷ்யா ஒரெஷ்னிக் மிசைல் வந்து கீவ் யுக்ரைனுடைய கேபிட்டலில் லான்ச் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் see about ஒரெஷ்னிக் மிசைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த ஒரு மிசைல் பற்றியோ இல்லை ட்ரோன் பற்றியோ இல்லை எந்த ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி பற்றி படிக்கும்போதோ அது எந்த கண்ட்ரியோடது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து டெவலப்டு பை ரஷ்யா. ஓகே, அண்ட் இட் இஸ் அன் இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், IRBM. ஓகே, அண்ட் ஒரெஷ்னிக் மீன்ஸ் ஹேசல் ட்ரீ இன் ரஷ்யனில் ஹேசல் ட்ரீ அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து இந்த மிசைல் பற்றி பப்ளிக்காக ஓப்பனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய மேஜர் பர்பஸ் என்ன, லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன் அட்டாக்ஸ் ஆர் ஸ்ட்ரைக்ஸ் அகெயின்ஸ்ட் மிலிட்ரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸ். ஓகே, அண்ட் இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 1000 to 5500 கிலோமீட்டர். ஓகே, இது வந்து நமக்கு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடியது, மேக்கிங் இன்டர்செப்ஷன் டிஃபிகல்ட். அதாவது நமக்கு இதனுடைய மேக் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளால் வந்து ஒரு மிசைல் இன்டர்செப்டார் யூஸ் பண்ணி இதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் சின்ஸ் இட் ட்ராவல்ஸ் அட் அன் ஹைப்பர்சானிக் வெரி ஹை ஸ்பீட். அண்ட் வார்ஹெட் கேப்பபிலிட்டி அப்படின்ற போது இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கேரியிங் கன்வென்ஷனல் வார்ஹெட் as well as நியூக்ளியர் வார்ஹெட். ஓகே, ரெண்டுமே வந்து இதை கேரி பண்ண முடியும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அட்வான்ஸ்ட் மேனுவரிங் டெக்னாலஜி டு இவேட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ யுக்ரைன் கிட்ட இருக்கிறத வச்சு இதை டேக்கிள் பண்ண முடியுமான்னு கேட்டால் தட் இஸ் நாட் பாசிபிள், நியர்லி இம்பாசிபிள். அண்ட் இதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சீன் அஸ் பார்ட் ஆஃப் ரஷ்யாஸ் எஃபர்ட் டு ஸ்ட்ரென்தன் டெட்டரன்ஸ் அகெயின்ஸ்ட் நேட்டோ அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். Quad grouping is vital, says Japan's foreign minister. ஸோ குவாடுடைய ஃபாரின் மினிஸ்டீரியல் மீட்டிங் நடக்க போகுது. அந்த வகையில் ஜப்பானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட குவாடோட ரெலவன்ஸ் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்க, குவாட் குரூப்பிங் இஸ் ஸ்டில் வைட்டல் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ரீட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் குவாட் நமக்கு ஏற்கனவே தெரியும், 4 மெம்பர் கண்ட்ரி, ஜப்பான், US, இந்தியா, ஆஸ்திரேலியா. தீஸ் ஆர் த மெம்பர் கண்ட்ரீஸ். And what is the main purpose or objective of this particular grouping? To ensure free, open and prosperous Indo-Pacific region. Okay, ஸோ நமக்கு இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படிங்கிறது ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல சைனாவோட டாமினன்ஸு அண்ட் அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் மேஜராக இந்த 4 கண்ட்ரீஸும் இந்த குவாட் குரூப்பிங் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அண்ட் கோர் ஷேர்டு பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது, இதுதான். See, all these 4 countries share fundamental democratic values. கரெக்டாக எல்லாமே democratic countries and they have aligned long-term strategic interest across the Indo-Pacific region. Okay, and then இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா focus on green energy and critical minerals. அதாவது நமக்கு சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் critical minerals பொறுத்த வரைக்கும் இருக்குது. கரெக்டாக, ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், வாட் எவர் நமக்கு க்ரீன் எனர்ஜிக்காக இருக்கட்டும் இல்லை டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனுடைய சப்ளை செயின் ரெசிலியன்ஸை என்ஷோர் பண்ணுறது இந்த மீட்டிங்குடைய இம்பார்ட்டண்ட் அஜெண்டாவாக இருக்குது. அண்ட் ஜப்பான் பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் ஹைலி இன்வெஸ்டட் இன் ஆர் கண்ட்ரி. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு ஜப்பான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு கிரிட்டிக்கல் மினரல் செக்டர்.
அண்ட் அதுக்காக ஜப்பானும் ஃபர்தராக என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்தராக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வேணும். அண்ட் ஆல்சோ வி நீட் டேக்ஸ் சப்சிடிஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக வி நீட் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஐபி, தட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு என்ஷோர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது ஜப்பான் சைட்லேருந்து இருக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்குது. தென் நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் மினரல் சப்ளை செயின்ஸ், இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தாண்டி இன்னொரு மேஜர் விஷயம் என்ன, நமக்கு இண்டோ பசிபிக் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறது, மேரிடைம் செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் கொலாபரேட்டிவ் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, நமக்கு இப்போ வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இந்தியா யூஎஸ் இன்ட்ரீம் ட்ரேட் டீல் சைன் பண்ணோம். பட் ஃபர்தராக அதுக்கப்புறம் எந்த இனிஷியேட்டிவும் அது ரிலேட்டடாக இல்லை. ட்ரேடில் நிறைய டேரிஃப்ஸ் வந்து யூஎஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போது குவாட் குரூப்பிங்கில் வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் டிஸ்கஷனில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபர்தராக வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணதுலேருந்து வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ்னால இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா 4 கண்ட்ரியும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, இதை பற்றின டிஸ்கஷனும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ குவாட் சம்மிட், அதாவது குவாட் லீடர் லெவல் சம்மிட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் நடக்கலை. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஸோ குவாட் லீடர்ஸ் மீட்டிங் பற்றின டெசிஷனும் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். யூசிசி வில் நெவர் பி அப்ளை டு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் சேஸ் அமித்ஷா. ஓகே, நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுடைய மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் யூசிசி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யூசிசினா என்ன அண்ட் எதுக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அண்ட் இது வரைக்கும் ஏதாவது ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு அ காமன் செட் ஆஃப் பர்சனல் லாஸ். அதாவது நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 சட்டம் இருக்குது. ஒன்று வந்து சிவில் சட்டம், சிவில் கோட், இன்னொன்று வந்து கிரிமினல் சட்டம், கிரிமினல் கோட். கிரிமினல் கோட் பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான். அதாவது நமக்கு மர்டர் பண்ணாலும் சரி, இல்லை என்ன மாதிரியான க்ரைம்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரே சட்டம் தான். அது நமக்கு இப்போ சிஆர்பிசி கோட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கூட நமக்கு பேர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி எல்லாமே அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக பிஎன்எஸ் ஐபிசியாக இருந்தது, இப்போது பிஎன்எஸ் ஆயிருக்கு. தென் பிஎன்எஸ்எஸ் இருக்குது, தென் சாக்ஷி அதிநியம், இது மாதிரி நமக்கு இருக்குது. இது எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் சிவில் சட்டம், அதாவது மேரேஜ், டிவோர்ஸ், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், அடாப்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரியான சட்டங்கள் பார்த்திங்கன்னா இது ரிலீஜன் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்னு எடுத்துக்கிட்டால் அது அவங்களுக்குன்னு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்குது, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்குது. இதே இது இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டால் தே ஹாவ் தேர் ஓன் ஷரியத் லா இருக்குது. கரெக்டாக. அண்ட் கிறிஸ்டியன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ் ஆக்ட் இருக்குது, அண்ட் இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ இப்போ ஹிந்துஸ்லேயே நமக்கு அண்டர் திஸ் நமக்கு புத்திஸ்ட், ஜெயின், சிக்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு கவர் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு மேரேஜ், டிவோர்ஸ், அடாப்ஷன் இது ரிலேட்டடான சட்டங்கள் எல்லாம் ரிலீஜன் வந்து மாறுபடும். அதை எல்லாத்தையும் நம்ம மாற்றி யூனிஃபார்மாக ஒரு சிவில் கோட் கொண்டு வரணுங்கிறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகே, ஸோ காமன் செட் ஆஃப் பர்சனல் லாஸ் கவர்னிங் சிவில் மேட்டர்ஸ் சச் as மேரேஜ், divorce, inheritance, adoption and succession for all citizens of a country, completely replacing distinct religion based personal laws. எப்படி நமக்கு ஹிந்து சக்சஷன், ஹிந்து ரிலீஜியஸ் மேரேஜஸ் ஆக்ட், இந்த மாதிரி ஷரியத் ஆக்ட் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிஃபைட் லாவாக கொண்டு வர்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். அண்ட் இதுக்கான கான்ஸ்டியூஷனல் பேசிஸ், இது கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் மென்ஷன் in Article 44 of the Constitution. That is Article 44 அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு Part 4 டிபிஎஸ்பி, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டிபிஎஸ்பியில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்குன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் நான் ஜஸ்டிசையபிள், அதாவது கோர்ட்ஸ் cannot directly enforce it. ஸோ இட் இஸ் நான் ஜஸ்டிசையபிள். த ஸ்டேட் ஷால் endeavor to secure a UCC for citizens across the territory of India. அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரெக்டிவ்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேட்ஸ் வந்து போராடணும், அதாவது ஃபர்தராக ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நாட்
immediately justiciable. Okay, and ironclad tribal exemption, அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக கல்ச்சர் இருக்குது. தே ஹாவ் தேர் ஓன் மேரேஜ் சிஸ்டம், தே ஹாவ் தேர் ஓன் ட்ரெடிஷன்ஸ். கரெக்டாக? ஸோ அது ஒன்ஸ் நமக்கு யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அவங்களோட ரைட்ஸ், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, கல்ச்சர் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப வைடாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நமக்கு இப்போ மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, யூசிசிலேருந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸை எக்ஸம்ட் பண்ணுவோம். ட்ரைபல் கம்யூனிட்டிஸோடைய சாவரண்டி அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். அதாவது அவங்களுடைய கஸ்டமரி ரைட்ஸ், கல்ச்சர்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். அவங்களுக்கு யூசிசி எங்கேயுமே அப்ளை ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் வேறு ஸ்டேட்ஸில் அப்போது யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா மேம் ஆல்ரெடி அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் யூசிசி அப்ளை ஆன ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம கோவா தான். போர்ச்சுகீஸ் டைம்லேயே கோவாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரப்பட்டுருச்சு. ஸோ கோவாவில் ஆல்ரெடி யூசிசி இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நமக்கு யூசிசி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்ளை பண்ண ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரகாண்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் குஜராத்தில் ஆல்சோ அதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்டில் அந்த பில்லை பாஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட்டே ஆகிருச்சு. வைரஸ் குஜராத்தில் அதுக்கான பில் வந்து இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் ஃபர்தராக ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரியான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ எஸ்சி கிளாஸிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு எஸ்டிக்கும் ஒரு ரிலீஜியஸ் க்ரைட்டீரியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக நமக்கு பஞ்சாயத்ஸ் பிசா ஆக்ட் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்ஸ் எக்ஸ்டென்ஷன் டு த ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதில் வந்து நமக்கு ஃபர்தராக நம்ம எங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூசிசி அண்ட் இட்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சென்டர் ஆஃபரிங் லடாக் யூனிக் கவர்னன்ஸ் மாடல், டிமாண்ட் ஃபார் ஸ்டேட்ஹுட் டு கண்டினியூ. ஸோ உங்களுக்கே தெரியும் நமக்கு ஆர்டிக்கல் 370 ஸ்க்ராப் பண்ணோமா? எஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டாக உடச்சி நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் டெரிட்டரி ஏரியாவாக கொண்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ லடாக்குடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஸ்டேட்ஹுட் வேணும். அதாவது லடாக் இப்போ வந்து யூடியாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ வி நீட் ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. வேறஸ் யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லடாக் வந்து ஸ்டேட் ஹுட் கொடுக்கறதுக்கு பதிலாக வி ஆஃபர் அ யூனிக் கவர்னன்ஸ் மாடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு சேஃப்கார்ட்ஸோட ஸ்டேட்ஹுட்டும் கொடுக்காம அட் த சேம் டைம் யூடியாகவும் இருக்காமல் ஒரு யூனிக்கான கவர்னன்ஸ் மாடல் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர் டிமாண்ட் என்ன உங்களுக்கே தெரியும், 2019 தான் நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியுது. அண்டு ஃபர்தராக அவங்க கேட்டது ஃபுல் ஸ்டேட்ஹுட். லடாக் வந்து கேட்டுட்டு இருக்கிறது என்னது, ஃபுல் ஸ்டேட்ஹுட் அண்ட் ஆல்சோ தேர் இன்க்ளூஷன் இன் த 6th ஸ்கெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 6th ஸ்கெடியூல் என்னது உங்களுக்கு, ப்ரொடெக்ஷன், அந்த ஸ்கெடியூல்டு ஏரியா, ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனான ஒரு கிளாஸ். ஸோ அதையுமே வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து இதை டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சென்டருடைய ரிப்ளை என்னவா இருக்குது, நாங்கள் ஸ்டேட்ஹுட்டும் தரல, 6th ஸ்கெடியூல் ஸ்டேட்டஸும் தரல, இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆஃபர் அ யூனிக் கவர்னன்ஸ் மாடல். அதில் வந்து உங்களுக்கான தேவையான எல்லா பவர்ஸ், எல்லா ப்ரொடெக்ஷன் சேஃப்கார்ட்ஸுமே வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ என்ஹான்ஸ்டு லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் வந்து அந்த யூனியன் டெரிட்டரி யூடிங்கிற ஸ்டேட்டஸ்குள்ளேயே உங்களுக்கு நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணித்தரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறாங்க, ஆர்டிக்கல் 371. ஓகே, ஸோ நமக்கு வந்து 371ன்றது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கிராண்டட் டு செவரல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். கரெக்டாக 371A டி இதெல்லாம் இருக்குது நமக்கு, சிக்கிம், மணிப்பூர் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அதில் நாங்கள் லடாக்கையும் ப்ளேஸ் பண்ணுறோம். அதில் வந்து உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸை என்ஷோர் பண்ணி தரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
வேரஸ் அது வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் லடாக்கில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு லடாக்கை வந்து ஸ்டேட்ஹுட் கேட்டுட்ருக்கிற அந்த நெகோஷியேட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த சென்டருடைய ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்தராக ஸ்டேட்ஹுட்காக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி நமக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, லடாக்கு வந்து என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் ஆர் சேஃப்கார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு டைம் அண்ட் அகெயின் வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி கொடுப்பாங்க சயின்ஸ் காலமில். அப்படி நமக்கு அவுட்டர் கோர் பற்றி ஒரு ஆர்டிக்கல் தான் இது. உங்களுக்கே தெரியும், நமக்கு வி ஹாவ் வாட் க்ரஸ்ட், மேண்டில், கோர் அண்ட் க்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்து மேண்டில் பொறுத்த வரைக்கும் அப்பர் மேண்டில், லோவர் மேண்டில் இருக்குது. அண்ட் வி ஹாவ் ஆல்சோ வாட் ஏஸ்தனோஸ்பியர் இன் த மிடில். அண்ட் வி ஹாவ் அவுட்டர் கோர், இன்னர் கோர். கோரில் அவுட்டர் கோர் இருக்குது, இன்னர் கோர் இருக்குது. கரெக்டாக? ஸோ எர்த்துடைய அவுட்டர் கோர் அப்படிங்கிறது லிக்விட் லேயர் தட் லைஸ் அரவுண்ட் 2800 கிலோமீட்டர் பெனீத் த சர்ஃபேஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாட்டான ஏரியா. கரெக்டாக? அண்ட் வாட் டு வி சே திஸ் லேயர் இஸ் நைஃப். கரெக்டாக? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வாட் நிக்கல் அண்ட் அயன். நைஃப் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த அவுட்டர் கோர் மூவ் ஆகுறதுல தான் வந்துட்டு நமக்கு ஒரு லார்ஜ் ஜென்ரேட்டர் மாதிரி நமக்கு பிளானட் எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு ஹார்ம்ஃபுல் சோலார் ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இதில் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏர்லியராக, அதாவது முன்னாடி வந்துட்டு நமக்கு இந்த லிக்விட் வந்து மூவ் ஆகுறது, கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த மூவ் ஆகுறது பார்த்திங்கன்னா வெஸ்ட்வேர்டாக இருந்தது. அதாவது வெஸ்ட்வேர்ட் டிரெக்ஷனில் நமக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது. வேரஸ் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸ்ட்வேர்டில் ரொம்ப ரேப்பிடாக, தட் இஸ் அரவுண்ட் த இயர் 2010 ஈஸ்ட்வேர்ட் டிரெக்ஷனில் சுற்றிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் டாக்ஸ் அபவுட். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், எர்த் பொறுத்த வரைக்கும் 3 லேயர் இருக்குது. க்ரஸ்ட்டு, மேண்டில், கோரு. அண்ட் க்ரஸ்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய ராக்கி அவுட்டர் லேயர். எஸ், தென் மேண்டில், இதுவுமே நமக்கு ஹாட் டென்ஸ் செமி சாலிட் ஃபார்மில் இருக்கும். அயன் அண்ட் மெக்னீஷியம் இருக்கக்கூடியது இதனுடைய காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தா. கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டர் லேயர், லிக்விட் லேயர், அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவுட்டர் லேயர், லிக்விட் லேயர். இன்னர் கோர் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் சாலிட். ஓகே, அண்ட் ஏஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குது? அப்பர் மேண்டிலுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் ஏஸ்தனோஸ்பியர். ஓகே, so yes, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.